திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் நேற்று மாலை முதல் தொடர் மழை பெய்து வருவதால் கோவிலூர் பகுதியில் உள்ள முள்ளிப்பட்டு மற்றும் நல்லாப்பட்டு ஆகிய பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறதால அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் பாதுகாப்பாக இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, நேற்று திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் அல்லாமல் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் நேற்று மாலை முதல் ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியில் இடைவிடாத கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த மழை தொடர்ந்து தற்போது சாரல் மழையாக பெய்து வருகிறது. இந்த நிலையில் தான் கோவிலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நல்லாப்பட்டு பகுதிகளிலும் பலாமரத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வாழக்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் இந்த பகுதிகளில் இடைவிடாத மழை பெய்து வருவதால் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த காற்றாற்று வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் அந்த மலைப்பகுதி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் இருசக்கர வாகனங்கள் தண்ணீர் தள்ளி வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. தற்போது மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பிலோ அல்லது வருவாய்த்துறையின் சார்பிலோ அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அறிவிப்பும் தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட தற்போது இந்த பகுதியில் இடைவிடாத சாரல் மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பெய்த இதே மழையால் ஜவ்வாது மலை அருகில் உள்ள பீமன் நீர்வீழ்ச்சியில் நீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் தற்போது இந்த கனமழை பெய்து வருவதால் பீமன் நீர்வீழ்ச்சியில் நீர் அதிகரித்து வருகிறது. தற்போது மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பிலும் வருவாய்த்துறை சார்பிலும் மலை கிராம மக்களுக்கு போதிய அளவு வழி இல்லாததால் அவர்கள் இந்த பாதையை தான் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன்.